ஹலோ ஹலோ சார் கேட்குங்களா? சார் கேட்குது. இப்போ எந்த அடிப்படையில் எனக்கு கார் கிஃப்ட் கொடுக்குறீங்க நீங்கள்? சார் ஷாப்லூஸில் இப்போ பொருளை வாங்கி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ சரி. அதில் வந்து கம்பெனியோட அட்வைஸ், அதாவது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக பார்த்தீங்கன்னா 14 கஸ்டமர் செலக்ட் பண்ணி லக்கி ட்ரால கிஃப்ட் அண்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. சரிங்க. எவ்வளோ ரூபாய் காரு? எவ்வளோ ரூபாய் காரு? சார் உங்களுக்கு டீட்டெயிலாம் வாட்ஸ்அப் வந்துச்சிங்களா, பார்க்கலீங்களா? இல்லை நான் பார்க்கல, நான் இன்னும் வரல வாட்ஸ்அப்பு. இல்லை நீங்கள் அங்கே நான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அதனால் நீங்கள் பேசுறது கேட்கல. இதே ஹோண்டா அதுன்ட்டு எதோ சொன்னீங்க, காருன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். எவ்வளோ ரூபாய் காரு? நான் எவ்வளோ கட்டணும் பணம்? சார் காரோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12,80,000 போயிட்டு இருக்கு. ஹுண்டாய் கம்பெனியில் வர்ணா மாடல். சரிங்களா? சரிங்க. ஸோ காரோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம். உங்களுக்கு காராக வேணால் நீங்கள் காரை எடுத்துக்கலாம், கேஷாக வேணால் கேஷ் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிடணும். சரி, இப்போ நான் 12 லட்சம் கேஷ் எனக்கு தந்துடுறீங்களா? கார் கேன்சல் ஆகும் சார். அதான் கார் கேன்சல் பண்ணிட்டு கேஷாக 12 லட்சம் தந்துடுறீங்க. செக் அப்டேஷன் பண்ணுவாங்க. செக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் சார் அமௌண்ட் கிளியர் ஆகும். சரி, ஓகே. இப்போ செக் அக்கௌண்ட்டில் போட்டுறீங்களா? நான் அவனை அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் ரிடக்ஷன் பண்ணிட்டு கூட போடுங்களேன். அந்த 12,000 சொன்னீங்கல்ல, அது ரிடக்ஷன் பண்ணிட்டு கூட மீதி அமௌண்ட் போடுங்க. வரது பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக்காக வரும் சார். செல்ஃப் செக்கு போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் தான் அப்டேஷன் பண்ணுவாங்க. உங்கள் பேர் அக்கௌண்ட்டில் தான் சார். அதான் நீங்கள் செக் போடும்போது அது 12,800 ரூபாய் அது டிடெக்ட் பண்ணிவிடுங்க சார். டிடெக்ட் பண்ணிட்டு போட்டுருங்க. உங்கள் பேரில் வருதுன்னா உங்கள் பேரில் மட்டும் தான் போட முடியும். அது வந்து ஒரு பங்கு டிடெக்ஷன் பண்ண ஏங்க, நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க, என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறது அந்த கிஃப்ட்டில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு மீதி காசு கொடுக்கணும் தானே? இல்லை சார், அந்த மாதிரி வராது சார். இது கிஃப்ட்ன்றது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறது சார். அது வந்து பிரிச்சுட்டு கொடுக்குறது. என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணலாங்க? சார் ஒன்றும் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பெண்டிங் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை டைமு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஏதுன்னு கால் பண்ணி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன். சரிங்களா? எனக்கு இப்போ நீங்கள் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு அந்த காசை பிடிச்சிட்டு போடுற மாதிரி தான் போடுங்க. எனக்கு இந்த காசெல்லாம் திங்கக்கிழமை ரெடி பண்ண முடியாது. நான் நல்லா ரொம்ப சிரமம். நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். என்னங்க கிஃப்ட் ஊந்துச்சுனீங்க, அப்புறம் திரும்ப கேன்சல் பண்ணுறேங்கிறீங்க? இல்லை அதான் சொல்கிறேன். நான் வந்து அவங்க கிட்ட கம்பெனியில் சொல்லிடுறேன். இல்லை சார் அவருக்கு வேணாமா, இந்த மாதிரி கிஃப்ட் தான் எனக்கு அவனுக்கு வேணாம் நான் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. நம்மளால தான் அமௌண்ட் கட்டி எடுத்துக்க முடியல. அது கேன்சல் தானே. ஒரு கிஃப்ட் குலுக்கி போடுறீங்கன்னு சொன்னீங்க, கிஃப்ட் வந்துருச்சு. சரி, நீங்கள் இப்போ காசு வந்து கிஃப்ட் வந்த காசு சார் இவ்வளோ ரூபா உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்துருக்கு. நீங்கள் அந்த 12,000 50,000 கூட பிடிச்சிங்க, மீதி காசுக்கு போடுங்க. 11,50,000 போடுவாங்க பணம். சார் வரது செல்ஃப் செக்ன்ற செல்ஃப் செக்ல ஒரு ரூபாய் கூட அப்படி உங்களுக்கு நீங்களே இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கு செக் இல்லை, அந்த செல்ஃப் செக். சரி, நான் என்ன சொல்கிறேன், செல்ஃப் செக் என் பேர் செக் எழுதிட்டு அந்த செக் டெபாசிட் பண்ணிட்டு அந்த வவுச்சர் காட்டுங்க. நான் உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு பணம் நான் கிரியேட் பண்ணி விட்றேன். நீங்க அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு. அப்படிலாம் எப்படிங்க? என்ன ஒரு பண்ற ஃபோர்ஜரிக்கு ஒரு அளவு இல்லையா? ஃபோர்ஜரி ஆக்டர் பண்ணா அப்புறம் இந்த நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து கேட்கவா? போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து கேட்கவா? கண்டிப்பா கொடுத்து கேட்கணும் சார். நான் வந்து உங்களை வேணாம் கண்டிப்பா கொடுத்து. சரிங்களா? நான் உங்களை வேணாம்னா சொல்றேன். எங்க இருந்து பேசுற ரெக்கார்டு போயிட்டு இருக்க மாட்டணும். நீ வா. எத்தனை பேர் ஏமாத்திருக்கீங்க இது மாதிரி? எங்களை நாங்க ஏமாத்துறோம்னு அவசியம் இல்லை சார். அப்புறம் என்ன ஊர்ல இருந்து சொல்றாங்க சொல்லுங்க. என்ன ஊர்ல பணம் இது மாதிரி வந்து தராங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுக்கு 12 லட்சம் வந்திருக்கு, எனக்கு 12,000 பணம் கட்டினா உங்களுக்கு 12 லட்சம் வரும்னா, அப்ப இந்த 12 லட்சம் வர்றதுக்கு அவன் கடன் வாங்கி உங்களுக்கு 12,000 போட்டா அது லெப்டின் போயிருது. இருங்க உங்களுக்கு நான் அப்படி சொல்ல வேண்டிய. நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்ட்லி வாங்க. நேர்ல வேணும்னா கட்டி எடுக்குன்னு சொல்றேன்ல. எனக்கு வேணும். என்ன பணம் கட்ட முடியாது. எனக்கு வந்து கிஃப்ட் முடிச்சுடுங்க. நான் கேட்கறது என்னன்னா, அப்படி சொன்னதுக்கு நீங்க கட்ட முடியாது, அப்படி எப்படி நான் கட்டுறதே ஆகும்னு சொல்றீங்க. சோ அப்படின்னா நீங்க நேர்ல வந்துடலாம்ல. நேர்ல வந்து பார்த்து நீங்க இதுல நேர்ல எங்க இருக்கீங்க? நேர்ல எங்க? உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கோம். அதான் நேர்ல எங்க? எனக்கு வாட்ஸ்அப்ல ஒன்றும் வரல. மெசேஜ் வந்தா நான் உங்ககிட்ட கேட்கறேன். நேர்ல ஒரு வந்துருச்சு. நீங்க ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. என்ன ஊருன்னு சொல்லுங்க. பேசும்போது சொல்லுங்க என்ன ஊர்ல இருந்து. சார் ஒரிசா சார்ங்கிற. அப்புறம் மறுபடியும் என்ன ஊர்? ஒரிசாவா சார்? ஆமா, ஒரிசால இருந்து உங்க 12 லட்ச ரூபாய் கிஃப்ட் அனுப்புறாங்க. போங்க, வேற யாராவது இழுச்சா அந்த ஏமாத்துக்கு போங்க. இல்ல சார், இது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ வந்ததுனால இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். வைப்பா போனேன். இருங்க நான் சொல்றேன். வேணும்னா கால் பண்றாங்களா? கால் பண்ற மூஞ்ச பாரு ஒரு சில